பிஐஎஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இவங்க தான் இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற நிறைய பொருள்களுக்கு தரத்தை செக் பண்ணி தர சான்றிதழ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஐஎஸ்ஐ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன். இந்த ஐஎஸ்ஐ தான் கொஞ்ச நாள் முன்னாடி நேம் சேஞ்ச் ஆகி பிஐஎஸ்ன்னு இப்போ வச்சிருக்காங்க. இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் நிறைய கேட்டகரியில குவாலிட்டி செக் பண்ணி சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. சிமெண்ட், கம்பி, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ், வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு குவாலிட்டி செக் பண்ணி ஸ்டாண்டர்ட்ஸ் மீட் பண்ணுச்சுன்னா அவங்க அதுக்கான லைசன்ஸை அந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எடுத்துட்டா பிஐஎஸ் ஃபுட் பேக் ஆகி வர கண்டெய்னர்ஸ்க்கு இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சு அதுக்கான சர்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டரில் அந்த லேபிளில் பார்த்துருப்பீங்க, பிஐன்னு போட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த நம்பர் பிஐஎஸ் கொடுத்த லைசன்ஸ் நம்பர். இந்த பிஐ நம்பர் வாட்டர் பாட்டில் பேக் மேலே மென்ஷன் ஆயிருந்தா அந்த கண்டெய்னர் சேஃப் ஃபார் ஸ்டோரிங் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் இல்லை, ஃப்ரூட் ஜூஸஸ், அப்புறம் எனி ஃபுட் பேக் ஆகி வர எல்லா பாட்டில்ஸ்க்குமே பர்டிகுலர் நம்பர் அப்ரூவலுக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அப்ரூவல் வாங்கி இருந்தா அந்த பிராண்ட்ஸ் வந்து இந்த நம்பர் லேபிளில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபுட் பேக் ஆகி வர கண்டெய்னர் ஓகே, பட் உள்ள இருக்கிற ஃபுட் சேஃபான்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இங்கே தான் எஃப்எஸ்எஸ்ஏ வருது. மேனுஃபேக்சர் பண்ணுற ஃபுட்டோட குவாலிட்டியை எஃப்எஸ்எஸ்ஏ குவாலிட்டி செக் பண்ணி அவங்க கிட்ட இந்த லைசன்ஸ் வாங்குறது எல்லா பிராண்ட்ஸ்க்கும் மேண்டட்டரி. ஸோ எனி பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் பிரிண்ட் ஆகி தான் வரும். 14 டிஜிட் நம்பர் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு எஃப்எஸ்எஸ்ஏ கொடுத்த லைசன்ஸ் நம்பர், இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த 14 டிஜிட் நம்பர். இதெல்லாம் இப்போ ஏன் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா, இப்போது ரீசெண்டாக கவர்மெண்ட் ஒரு புது ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல் ஜனவரி 1, 2026க்கு அப்புறம் மேண்டேட் ஆகுது. எனி பிராண்ட் ஃபுட் பேக் பண்ணுற மெட்டீரியலுக்கான சர்டிஃபிகேஷன் இனிமே பிஏஎஸ் கிட்ட வாங்க தேவையில்லை. இந்த புது அப்டேட்டுக்கு அப்புறம் எஃப்எஸ்எஸ்ஏ இதை டேக் ஓவர் பண்ணி, ஸோ ஃபுட் பேக் ஆகி வர கண்டெய்னர், அதுக்குள்ளே இருக்கிற ஃபுட் எல்லாத்துக்குமே பிராண்ட்ஸ் இப்போ எஃப்எஸ்எஸ்ஏ கிட்ட கம்பைண்டா ஒரு லைசன்ஸ் அண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கினா போதும். கன்சியூமர்ஸ் என்ன பண்ணணும்? இனிமே பிஐ நம்பர் செக் பண்ண தேவையில்லை, எஃப்எஸ்எஸ்ஏ நம்பர் செக் பண்ணா போதும். ஸோ தட்ஸ் அபவுட் இட்.